வணக்கம், வெல்கம் டு அன்பு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னுடைய பூஜா ரூம் டூர் தான் பார்க்க போகிறோம். அதில் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் என்னுடைய பூஜை அறை. என்னுடைய ஹாலில் ஒரு பகுதியில் ஒரு சின்ன கப்போர்ட்டில் 3 செல்ஃபில் என்னுடைய பூஜை அறை அடங்கியிருக்கு. இப்போ நம்ம பூஜை அறையை க்ளீன் பண்ணிக்கலாம். நான் என்னோடய விளக்குக்கு கீழே ஒவ்வொரு விளக்கு கீழேயும் பச்சரிசி வச்சுருப்பேன். குட்டி குட்டி சாமி சிலைக்கு கீழேயும் பச்சரிசி வச்சுருப்பேன். அதை எல்லாமே ஒரு பவுலில் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம பறவைகளுக்கு போட்டுடலாம். இப்போ என்னுடைய செல்ஃபில் இருந்த என்னுடைய பூஜை விளக்கு எல்லாமே எடுத்துட்டேன். ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கப்போர்ட்டை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நிறையா குப்பையாக இருக்குது. இதையெல்லாம் சுத்தம் பண்ணி நீட்டாக தண்ணி வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கப்போர்ட்டை நீட்டாக தொடச்சி எடுத்துட்டேன். நம்ம தொடச்சி எடுத்தாலுமே உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம விளக்கு ஏற்றுனது இப்படி கருப்பு கருப்பாக பிடிச்சி போயிருக்கு. அதை நல்லா தொடச்சிட்டு இதை வந்து மறைக்கிறதுக்கு ஒரு ஸ்டிக்கர் வந்து நான் மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து கோல்டு ஸ்டிக்கர். இது வந்து அப்படியே வந்து ஒரு ரோல் வந்து பார்த்திங்கன்னா 162 ரூபா. இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு நீட்டாக அழகாக ஒட்டிக்கலாம். ஒட்டினதுமே பார்த்திங்கன்னா அழகாக ஒரு தங்க மாதிரி ஜொலிக்குது. இப்போ உள்ளே வந்து ஒட்டியாச்சு. வெளியில் கப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெல்லை சுற்றி அவுட்லைனில் கோல்டு கலர் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கைப்பிடிக்குமே வந்து நான் கோல்டு கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கப்போர்ட்டை வந்து நம்ம நல்ல ஈரத்துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து தொடச்சிட்டு இதில் ஒட்டுறதுக்கு நான் வந்து ஸ்டிக்கர் வந்து வாங்கியிருக்கேன். நல்லா காஞ்ச பிறகு அதையும் வந்து ஒட்டி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஸ்வஸ்தி ஸ்டிக்கர் வந்து 2 எடுத்திருக்கேன். 2 டோர்லேயும் வந்து இதை ஒட்டிக்கலாம். இது மதுரையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் இந்த ஸ்டிக்கர். அப்புறம் மீஷோவில் வந்து பார்த்திங்கன்னா லேம்ப் ஸ்டிக்கர் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இது வந்து 20 பீஸ் வந்து 175 ரூபா. இது வந்து ஒரு மிரர் ஸ்டிக்கர். நல்லா கண்ணாடி இது நம்ம ஃபேஸ் வந்து இதில் தெரியும். இந்த ஸ்டிக்கரை வந்து இப்போ நம்ம நல்லா நீட்டாக ஒட்டிக்கலாம். இப்போ பிளெயினாக இருந்துச்சு இந்த டோர். இந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஒட்டும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்குது. அந்த ஸ்டிக்கரில் வந்து மேலே வந்து லைட்டான ஸ்டிக்கர் ஒன்று இருக்கும். அதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஃபேஸ் வந்து கிளியராக தெரியும். இது கண்ணாடி தானே, அதனால் ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டிக்கர்லாம் ஒட்டியாச்சு. கப்போர்ட்டுக்கு 2 சைட்லேயும் வந்து ஒரு தோரணம் மாலை வந்து தொங்க விட்டுக்கலாம். ஃப்ளவர் மாலை வந்து அதை ஒட்டுறதுக்காக இந்த ஸ்டிக்கர் வால் ஸ்டிக்கர் வாங்கியிருக்கேன். இது மதுரையில் வாங்கினதான். 6 பீஸ் வந்து 20 ரூபான்னு வாங்கினேன். இப்போ இதை வந்து நம்ம சுவற்றில் ஒட்டிக்கலாம். அதுக்கு இந்த ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. இது வந்து ஒரு 6-7 மாதம் இருக்கும் வாங்கி. இப்போ இதை வந்து 2 சைடு வந்து போட்டு விட்டுக்கலாம். அந்த ஸ்டிக்கரை ஒட்டிட்டு அழகாக அந்த பூவை வந்து இதில் தொங்க விட்டுட்டேன். அந்த முனியில் வந்து கொஞ்சம் பார்க்கவே வெறுமனையாக இருந்துச்சு. அதனால் அதில் ஒரு பெல்லு தொங்க விடலாம் அப்படின்னு வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு பீஸ் 5 ரூபான்னு மதுரையில் வாங்கிட்டு வந்தேன். இந்த பெல்லையும் வந்து அந்த எண்டில் வந்து நம்ம தொங்க விட்டுக்கலாம். இப்போ நம்ம லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் அந்த பூவை தொங்க விட்டாச்சு, பெல்லும் தொங்க விட்டாச்சு. மேலே வந்து அந்த விநாயகருக்கு சுற்றி பூ போட்டு அந்த நடுவில் விநாயகர் ஃபோட்டோ நடுவுலையுமே அந்த பெல்லு வர்ற மாதிரி நான் தொங்க விட்டுருக்கேன். பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருந்துச்சு. ஏதோ ஒரு கோயில் மாதிரி இருந்துச்சு இதை பார்க்குறதுக்கே. இப்போ வந்து நம்ம சாமி ஃபோட்டோலாம் வந்து சுத்தம் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் பன்னீர் எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். சுத்தமான காட்டன் துணி எடுத்திருக்கேன். அந்த துணியை வச்சு இப்போ நம்ம சாமி ஃபோட்டோலாம் துடைச்சிக்கலாம். வெறும் தண்ணியை வச்சு துடைக்கிறத விட இந்த மாதிரி பன்னீர் வச்சு துடைக்கும்போது சாமி ஃபோட்டோலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கம்மன்னு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ இது மாதிரி எல்லா ஃபோட்டோவும் துடைச்சிக்கிறேன். இப்போ வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் மஞ்சள் எடுத்து அதில் பன்னீர் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் போல் சவ்வாது, கொஞ்சம் போல் பச்சை கற்பூரம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது 3ஐயும் நல்லா கலக்கிட்டு நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுக்கலாம். இப்படி இந்த பச்சை கற்பூரம்லாம் வைக்கும்போது நம்ம ஃபோட்டோவில் வந்து இந்த பாச்சை கரப்பாம்பூச்சிலாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் அரிக்காமல் இருக்கும். நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம பூஜை அறை திறக்கும் போதெல்லாம் நல்ல ஒரு வாசனை கமன்னு வந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் எல்லா ஃபோட்டோவுக்கும் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். மெயினாக இந்த மாதிரி பெண் தெய்வம் ஃபோட்டோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து நம்ம நெஞ்சு பகுதியில் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். ஏன்னா அங்கே வந்து அவங்களுடைய மாங்கல்யம் இருக்கும். பெண் தெய்வ ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, சிலையாக இருந்தாலும் சரி, நெஞ்சு பகுதியில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும் மாங்கல்யத்துக்கு. இப்போ இந்த மாதிரி சின்ன ஃபோட்டோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு சின்ன டிப்பு.
இதில் வந்து நம்ம பூ வச்சோம்னா கீழே விழுந்துகிட்டே இருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி லப்பர் பேண்ட் வந்து எடுத்துக்கிறேன். இதை வந்து இப்படி போட்டு விட்டோம்னா இப்போ இது மேலே வந்து பூவை வச்சு விட்டுக்கலாம். பூ வந்து சாதாரணமாக அதை நம்ம மேலே வச்சோம்னா சம்டைம் நிற்கும், சம்டைம் கீழே விழுந்துடும். இப்போ நம்ம இதில் சொருகி வந்து வச்சுக்கலாம். லப்பர் பேண்டில் நம்ம எடுக்கிற வரைக்கும் விழுகாது. அப்புறம் குட்டி சிலைகளுக்கெல்லாம் நம்ம வந்து பூ வைக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ ரோஸாக இருக்கட்டும், செவந்தி பூவாக இருக்கட்டும், மல்லிகைப்பூவாக இருக்கட்டும், நம்ம வைக்கிறதுனா கீழே விழுந்துடும். இந்த மாதிரி கொண்ட ஊசி நிறையா டிசைன்ஸாக நான் வாங்கி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ நம்ம அரிசியில் தான் சிலைகள் வைப்போம். அதனால் பின்னாடி அரிசியில் சொருகிட்டு இப்போ நம்ம பூ வைக்கும்போது அழகாக நின்றுக்கும். இந்த டிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ என்னுடைய பூஜை பொருட்கள் எல்லாமே நீட்டாக விளக்கி எடுத்தாச்சு. இப்போ அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். இப்போ நான் காமாட்சி அம்மன் விளக்கு எடுத்திருக்கேன். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2 சைடில் இந்த அரும்பில் வந்து நல்லா மஞ்சள் தடவி இந்த 3 இடத்துல குங்குமம் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. விளக்கு வந்து அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள், விளக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து நடுவில் வந்து காமாட்சி அம்மன் சிலை இருக்கு இல்லையா, அதனால் அந்த நெஞ்சு பகுதியில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன். இது வந்து ஒத்தப்படையாக வச்சுக்கணும். நம்ம வந்து 5, 7, 3 அந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ நான் மேலே வந்து 7 வச்சுருக்கேன், சாமிக்கிட்ட வந்து ஒரு 5 பொட்டு வச்சுருக்கேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கோமாதா சிலை. இதில் வந்து எல்லா தெய்வங்களும் அடங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி விநாயகருடைய உருவம் இருக்கும், பின்னாடி மகாலட்சுமி தாயாரோட உருவம் இருக்கும். இதுக்கு ஃபுல்லுமே நம்ம எல்லா தெய்வமும் அடங்கியிருக்கனால எல்லா இடத்துலையும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும். மெயினாக வால் பகுதி வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும். இங்கே தான் பின்னாடி தான் மகாலட்சுமி தாயார் இருக்காங்க. அதனால் இதில் மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ என்னுடைய குலதெய்வம் செம்பு எடுத்திருக்கேன். அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு நீர் நிரப்பிக்கிறேன். அதில் கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் போட்டுட்டு 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் போல் பச்சை கற்பூரம் அதில் நுணுக்கி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் போட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம குலதெய்வத்தை நினச்சி இந்த மாதிரி வெறும் தண்ணியாக இல்லாமல் வாசனை திரவியங்கள் போட்டு வைக்கிறது ரொம்பவே சிறப்பு. அது மேலே ஒரு சின்ன பிளேட் வச்சு அதில் கொஞ்சம் பச்சரிசி போட்டுக்கலாம். அது மேலே வந்து ஒரு மண் அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கிறேன். என்ன தான் வெள்ளியில் விளக்கு இருந்தாலும் தங்கத்திலேயே விளக்கு இருந்தாலும் மண் அகல் விளக்கு வைக்கிறதா சிறப்பு. நம்ம குலதெய்வத்துக்கு மண் அகல் விளக்கு வச்சு ஏற்றுங்க, ரொம்பவே நல்லது. ஒரு பிளேட்டில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன். அது மேலே பச்சரிசி போட்டுக்கிறேன். அதில் 5 ரூபாய் காயின் ஒன்று எடுத்து வச்சு அது மேலே வந்து என்னுடைய காமாட்சி அம்மன் விளக்கு எடுத்து வச்சுக்கிறேன். விளக்கை வந்து வெறும் தரையில் வைக்காமல் இந்த மாதிரி பிளேட்டில் நம்ம அரிசி போட்டு காயின் வச்சு வைக்கிறதா ரொம்ப சிறப்பு. இதே மாதிரி என்னுடைய கஜலட்சுமி விளக்கும் எடுத்துக்கிறேன். என்னுடைய விளக்கெல்லாம் இப்போ ரெடி பண்ணிட்டேன். கப்போர்ட்டில் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. விளக்கு ஃபோட்டோலாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ உள்ளே என்னென்ன ஃபோட்டோ வச்சுருக்கேன்னு பார்ப்போம். விநாயகர் ஃபோட்டோ, இது என்னுடைய குலதெய்வம் மதுரை வீரன், மதுரைக்கு அரசி மீனாட்சி அம்மன் இருக்காங்க, குலதெய்வம் செம்பு வச்சுருக்கேன், மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன், நடுவில் குட்டியாக கண்ணாடி வச்சுருக்கேன். நம்ம பூஜை அறையில் குட்டியாக கண்ணாடி இருக்கணும், அது மகாலட்சுமிக்கு ரொம்பவே உகந்தது. அதுக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சு விட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் நிறைய காசு வச்சு கண்ணாடி வழியாக தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். குட்டியாக விநாயகர் இருக்கார், கல்ப விருட்சக மரம் வச்சுருக்கேன். அப்புறம் குட்டியாக 2 குத்த விளக்கு வச்சுருக்கேன். நடுவில் காமாட்சி அம்மன் விளக்கு இருக்குது. அப்புறம் வந்து இவர் வந்து திருச்செந்தூர் முருகர் ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்கேன். பின்னாடியே பக்கத்துலேயே மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ, அவங்களுக்கு முன்னாடியே வந்து குபேர பானை வந்து வச்சுருக்கேன். கீழே வந்து குபேர விளக்கு வச்சுருக்கேன். பக்கத்துலேயே ஒரு அம்மன் ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் கோமாதா சிலை வந்து முகம் வந்து அம்மனை பார்த்த மாதிரியும் வால் பகுதி வந்து நம்மளை பார்த்தபடி இருக்கணும். ஏன்னா அங்கே பின்புறம் தான் மகாலட்சுமி தாயார் இருக்காங்க. அதனால் நம்ம வந்து பின்பகுதியை தான் வணங்கணும். அதனால் இப்படி வந்து நான் அந்த சிலையை வச்சுருக்கேன். இப்போ கீழே உள்ள கப்போர்ட்டில் ஃபுல்லும் இந்த மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. மேலே உள்ள கப்போர்ட்டில் என்னென்ன சாமி ஃபோட்டோலாம் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இது வந்து என்னுடைய இஷ்ட தெய்வம் ஸ்ரீ லலிதா முத்துமாரியம்மன் ஃபோட்டோ வச்சுருக்கேன். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா விஷ்ணு மகாலட்சுமி ஃபோட்டோ இருக்கும். இது வந்து எனக்கு அச்சய திருதிக்கு தங்கமேல நகை வாங்கினப்போ பூஜை பண்ணி கிஃப்ட் பண்ணது. சமயபுரத்து அம்மன் கொன்னையர் அம்மன் ஃபோட்டோ வச்சுருக்கேன். இங்கே வளம்புரி சங்கு வச்சுருக்கேன். இது ராமேஸ்வரம் போனப்போ வாங்கிட்டு வந்தது. ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி போனேன், அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது. கீழே வந்து அதோட ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வாங்கினது. கீழே வந்து கோமதி சக்கரம் வச்சுருக்கேன். அரிசியில் வச்சு இது வந்து சங்குக்கு கீழே வச்சுருக்கேன். இங்கே வந்து நம்ம வாராகி அன்னை சிலை இருக்குது. அவங்களுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து மண் அகல் விளக்கு 5 முக விளக்கு எடுத்து வச்சுருக்கேன். குட்டியாக வேல் இருக்குது.
வேலில் அந்த பட்டை வந்து நம்மளை பார்த்தபடி இருக்கணும். அந்த முனியில் வந்து சந்தன குங்குமம் வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு லெமன் சொருகி வச்சுருக்கணும். இங்கே வெள்ளி விளக்கு வச்சுருக்கேன், கஜலட்சுமி விளக்கு. அதில் வந்து நெய் தீபம் ஏற்றுவேன். அப்புறம் சின்னதாக அன்னலட்சுமி பச்சரிசியில் வச்சுருக்கேன். இவர் வந்து சாய்பாபா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில் வாங்கிட்டு வந்தது. 17 வருஷமாக என்னுடைய பூஜை அறையில் இருக்கார். பக்கத்திலே புட்டமத்தி சாய்பாபா ஃபோட்டோ வச்சுருக்கேன். அப்புறம் மண் அகல் விளக்கில் கொஞ்சம் கற்பூரம், 2 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன், செவ்வாது போட்டிருக்கேன். அவ்வளோ வாசனையாக இருக்கும். நம்ம பூஜை அறையை திறக்கும் போதெல்லாம் அந்த பெல் தொங்கும்ல, அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த ஹாலில் வந்து நல்ல வாசம் வந்துகிட்டே இருக்கும் ஃபேன் ஓடும் போதெல்லாம். இவர் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மன். இவருக்குன்னு தனி கோயில் வந்து திருச்சிக்கு பக்கத்தில் திருப்பட்டூர் அப்படிங்கிற ஊரில் இவருக்குன்னு தனியாக ஒரு கோயில் இருக்குது. அங்கே வந்து நம்ம ஜாதகம்லாம் கொடுத்தோம்னா வச்சு நம்ம பூஜை பண்ணி கொடுப்பாங்க. ரொம்பவே சிறப்பான கோயில் அது. இப்போ இதுக்கு மேலே வந்து என்ன, இதில் வந்து இப்போ சாமி ஃபோட்டோலாம் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே என்ன ஃபோட்டோ வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஓம் சக்தி கோயிலில் மேல்மருகத்தூர் அன்னை ஃபோட்டோ வச்சுருக்கேன். அம்மா வந்து வருஷம் வருஷம் மாலை போட்டு போவாங்க. அங்கேருந்து எனக்கு இந்த ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தாங்க. முன்னாடி மகாலட்சுமி தாயார் சிலை, சரஸ்வதி தாயார் சிலை வச்சுருக்கேன். பின்னாடி பார்த்திங்கன்னா மாசாணி அம்மன் அவங்களுடைய ஃபோட்டோ இருக்குது. அங்கே போனப்போ நான் வாங்கிட்டு வந்தது. இவர் பழனி சித்தர், கணக்கம்பட்டி சித்தர்னு சொல்லுவாங்க. அங்கே போய் அவர் ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தது. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை உண்ணாமலை அம்மா இருக்காங்க. திருவண்ணாமலை கிரிவலம் போனப்போ வாங்கிட்டு வந்த ஃபோட்டோ. பக்கத்தில் முன்னாடி குட்டியாக சாய்பாபா ஃபோட்டோ இருக்கும். இது வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் சின்ன வயசில் வாங்கி பாம்பேயில் இருக்கும்போது வாங்கின ஃபோட்டோ. அவங்க பத்திரமா வச்சுருந்து என்கிட்ட கொடுத்தாங்க. அதை நான் வச்சு பத்திரமா பூஜை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து இந்த செல்ஃபில் பார்த்திங்கன்னா அந்த 2 பக்கமும் டபுள் பக்கெட் டேப் ஒட்டிட்டு அதில் வந்து இந்த மாவிளை தோரணம் போட்டிருக்கேன். இந்த மாவிளை தோரணத்தில் எல்லா தெய்வங்களும் இருப்பாங்க. இப்படி நான் 3 ஸ்டெப்லையுமே வந்து இந்த மாதிரி மாவிளை தோரணம் தொங்க விட்டுருக்கேன். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஃபோட்டோ வந்து சதுரகிரி போனப்போ என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தது. என்னோடய பையனும் என் ஹஸ்பண்டும் வருஷம் வருஷம் ஒரு 6-7 வருஷம் வந்து சதுரகிரி போனாங்க. அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது. இது வந்து சுயம்பு லிங்கம்னு சொல்லுவாங்க. தானாக உருவான லிங்கம் இங்கே இருக்குது. 18 சித்தர்கள் இருக்காங்க. இந்த காமதேனு வந்து சுயம்பு லிங்கத்தில் வந்து பால் சுரக்கிறது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபோட்டோ. இதை ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கணும் ஆசை. ஆனால் நம்மளுக்கு வந்து பூஜை அறையில் இடவசதி இல்லாதனால நான் இப்படி அந்த டோர்லேயே ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து பூக்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சாமிக்கு பூவெல்லாம் போட்டுடலாம். என்னுடைய பூஜை அறையில் ஒரே மாதிரி ஃபோட்டோவாக, நல்ல பெரிய பெரிய ஃபோட்டோவாக வச்சுக்கணும்னு எனக்கு ஆசை. இந்த இட வசதி இல்லாதனால சின்ன சின்ன ஃபோட்டோவாக வச்சா நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களெல்லாம் சின்ன சின்னமாக வச்சுக்கலாமே அப்படின்னு என்னுடைய பூஜை அறையில் வச்சுருக்கேன். நம்ம பூஜை அறையில் மெயினாக எந்த ஃபோட்டோ இருக்கோ இல்லையா, நம்முடைய குலதெய்வம் ஃபோட்டோ இருக்கணும். ஏன்னா நம்ம குலத்தை காப்பது நம்ம குலதெய்வம் தான். நம்ம குலதெய்வ ஃபோட்டோ இல்லாட்டாலும் குலதெய்வ பிடி மண் இல்லை அவங்கள நினச்சி ஒரு கலசமாச்சும் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். ரொம்பவே சிறப்பு. ஏன்னா நமக்கு ஒரு கஷ்டம்னும் போது முன்னாடி வந்து நிற்பது நம்ம குலதெய்வம் தான். நம்ம இஷ்ட தெய்வமே, நம்ம குலதெய்வம் வந்து அனுமதி கொடுத்தா தான் நம்ம இஷ்ட தெய்வமும் வந்து நம்மளுக்கு உதவி செய்வாங்க. அதனால் குலதெய்வம் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லது. குலதெய்வ ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணுங்க. இப்போ வந்து என்னுடைய பூஜை அறையில் நல்லா பூக்கள்லாம் போட்டாச்சு. இது வந்து நான் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை எடுத்த ஃபோட்டோ வீடியோ. இப்போ நம்ம தீபம்லாம் ஏற்றிக்கலாம். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை நான் அம்மனுக்கு கூலி காய்ச்சிருந்தேன். அதையுமே வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அம்மாவுக்கு. லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா சாம்பிராணி ஏற்றிருக்கேன். ரைட் சைடு வந்து தசாங்க பவுடர் ஏற்றிருக்கேன். இந்த தசாங்க பவுடர் வந்து அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். நம்ம வீடே வந்து கோயிலாகவே மாறிடுச்சு. ஏன்னா நம்ம டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறதுக்கும் அந்த வாசனைக்கும் பார்க்க அவ்வளோ ஒரு மன திருப்தியாக கோயில் மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் வந்து சாமிக்கெல்லாம் தீப தூபம்லாம் காமிச்சுக்கிறேன். இந்த வழிபாடு அதாவது என்னுடைய பூஜை அறையை நம்ம சுத்தம் பண்ணி அதுக்கு இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணி பூஜை பண்ணும்போது மனதுக்கு வந்து அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருந்துச்சு. இப்போ நான் வந்து தீபம்லாம் ஏற்றி எல்லாம் வழிபாடு பண்ணியாச்சு. மேட் கப்போர்ட்டில் வந்து நம்ம என்னெல்லாம் வச்சுருந்தோம்னு பார்த்தோம் இல்லையா, அதேமாரி கீழே ஒரு கப்போர்ட் இருக்குது. அதுலேயும் வந்து நான் என்ன வச்சுருக்கேன், எப்படி வச்சுருக்கேன்னு பார்க்கலாமா வாங்க. இந்த கப்போர்ட் வந்து இது நாங்களாக செஞ்சுக்கிட்டது. அதாவது இந்த வீடு வந்து கட்டி நாங்கள் வாங்கிட்டு வந்தது. மேலே வந்து அந்த பூஜை கப்போர்ட் மட்டும்தான் இருந்துச்சு. பூஜை ஜாமான்லாம் வைக்கிறதுக்கெலாம் இடமே இல்லை. அதனால் கீழே செப்பரேட்டாக அந்த கப்போர்ட் வந்து நாங்கள் செஞ்சு எடுத்துக்கிட்டோம். அதில் வந்து இப்போ என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்க்கலாமா. இதில் வந்து பார்த்திங்கன்னா பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களும்
இந்த கப்போர்டுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கின பாக்ஸு. கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கலை, பூஜை அறைக்குனே இது வாங்கினேன் நான். இது வந்து மசாலா பாக்ஸு. ஒரே பாக்ஸில் 4 வித பொருட்கள் வச்சுக்கலாம். இதில் வந்து சூடம், சாம்பிராணி, சவ்வாது 3 பேக்கெட் வச்சுருக்கேன். எனக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பாக்ஸ்ன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள், குங்குமம், தசாங்க பவுடர், விபூதி வச்சுருக்கேன். இந்த தசாங்க பவுடரில் இது மாதிரி கோனும் கொடுப்பாங்க. இந்த கோனில் வந்து நம்ம ஃபுல் பண்ணிக்கிட்டு ஏற்றிக்கலாம். கவர் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் தசாங்க பவுடரோட கவர். இப்போ தான் நான் பிரித்து அதில் கொட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த 2 பாக்ஸ்லேயும் இதுதான் நான் வச்சுருக்கேன். இந்த தசாங்க பவுடர் வந்து அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். நம்ம கோயில் மாதிரியே ஃபீல் ஆகும் வீடு இதை ஏற்றினோம்னா. அடுத்து மேலே வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வச்சுருக்கேன். அதில் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு என்னுடைய ஆயிலெலாம் வந்து அதில் வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூனும் வச்சுருக்கேன். ஆயில் வந்து வடியாமல் இருக்கிறதுக்காக அந்த பாக்ஸ் வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இது வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கின பாக்ஸு. இதில் வந்து நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்காக இதில் ஒரு பிளேட்டும் 2 பவுலும் 2 ஸ்பூனும் இருக்கும் அதில். இது வந்து ஜெர்மன் சில்வர். மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஊதுபத்தி இருக்குது. அடுத்து இந்த பாக்ஸ்குள்ளே வந்து நான் சாமிக்கு நைவேத்தியம் வைக்கிறதுக்காக முந்திரி, திராட்சை, கற்கண்டெல்லாம் அதில் வச்சுருக்கேன். நம்ம குட்டி குட்டி சிலைகள்லாம் வச்சுருக்கோம். அதுகளுக்கெல்லாம் கண்டிப்பாக நைவேத்தியம் வைக்கணும் அப்படிங்கிறனால ஒரு பாக்ஸில் போட்டு உள்ளே வச்சுருக்கேன். வேணுங்கிறப்ப எடுத்துப்பேன். இது பார்த்திங்கன்னா அத்திவரதர். சென்னையில் இப்போ ஃபேமஸாக சொன்னாங்க இல்லையா, காஞ்சிபுரம் அத்திவரதர்னு. அப்போ வந்து ஹஸ்பண்ட் போனப்போ வாங்கிட்டு வந்த ஃபோட்டோ இது. அது நான் உள்ளே அந்த செவத்தில் வந்து ஒட்டியிருக்கேன். இது இந்த சங்கு பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவேன். அதையும் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த 2 குத்து விளக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து அடிக்கடி ஏற்ற மாட்டேன். ஏதாவது விசேஷ தினங்களில் தான் ஏற்றுவேன். அதனால் கலட்டிட்டு அப்படி செட்டாக 2ஐயும் வச்சுருக்கேன். பக்கத்தில் இது ஊதுபத்தி ஸ்டாண்டு. இது மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. அதுக்கு பக்கத்தில் பன்னீர் பாட்டில் வச்சுருக்கேன். உள்ளே வந்து கலசம், அது வந்து வரலட்சுமி நோம்புக்கு வைக்கிற கலசம். 2 பாக்ஸ் வச்சுருக்கேன் இல்லையா, அதில் வந்து எனக்கு குலதெய்வத்தை நினச்சி மேலே உள்ள பாக்ஸில் பணம் வச்சுருப்பேன். கீழே வந்து என்னுடைய இஷ்ட தெய்வத்தை நினச்சி பணம் வச்சுருப்பேன். ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம், முக்கியமான இடத்துக்கு போகிறோம்னா குலதெய்வத்துக்கும் இஷ்ட தெய்வத்துக்கும் பணம் எடுத்து வச்சுட்டு தான் மறு வேலை. கீழே பார்த்திங்கன்னா பிளேட்லாம் வச்சுருக்கேன். மேலே உருளி, அதுக்கு மேலே வந்து வெள்ளி டம்ளர் வச்சுருக்கேன். இது வந்து குடை, வந்து சாமிக்குள்ள குடை வந்து ஒன்று இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பச்சை கற்பூரம் வச்சுருக்கேன். இந்த பாட்டிலில் உள்ள தண்ணி ராமேஸ்வர தீர்த்தம் வந்து இதில் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்புக்கு அந்த கலசத்துக்கு போகிற நகையெல்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டியானம், காசு மாலை, இந்த மாதிரி பொருட்கள் ஃபுல்லும் இதில் இருக்குது. கீழே வந்து ஜவுரி முடி இருக்குது. அம்மனுக்கு வைக்கிற ஜவுரி முடி இருக்குது. இது வந்து ஜடையில் வைக்கிறது, அப்புறம் நெத்திச்சூடி, இந்த மாதிரி பொருள்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா அம்மனுடைய முகம் இருக்குது. இதில் வந்து 2 முகம் இருக்குது. ஒன்று சின்னமாக இருக்கும், ஒன்று பெருசு. ஒன்று சின்ன கலசத்துக்கு வைக்கிறது, இது பெரிய கலசத்துக்கு வைக்கிறது. போன வருஷம் வந்து நான் வரலட்சுமி நோன்பப்போ எடுத்து வச்சுட்டு அப்படியே வச்சுருக்கேன். அதில் தோடு, அந்த மூக்குத்தி கூட எடுக்கவே இல்லை, அப்படியாவே வச்சுருக்கேன் நான். 2 முகம் இதில் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா காதோல கருகமணி, வளைய, சீப்பு, கண்மை, தாலி சகடு, மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு வச்சுருப்பேன். அப்புறம் சின்ன கலசத்துக்கு கட்டுற பாவாடை வந்து அதில் இருக்குது. இதில் அவ்வளோதான். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் இருக்குது, அம்மனுடைய உருவம் இருக்குது. இது போன வருஷம் புதுசாக வாங்கினது. வரலட்சுமி நோன்புக்கு வழிபாடு பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து உள்ளே வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து தேங்காய் வச்சு அது மேலே முகம் செட் பண்ணதும் பார்க்குறதுக்கே நம்ம வீட்டுக்கு அம்மன் வந்து உட்காந்த மாதிரியே இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் அது. இந்த வருஷம் வரலட்சுமி நோன்பப்போ அவங்களுக்கு நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னெல்லாம் பண்ணேன்னு காட்டுறேன். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.